ஹலோ ஆல். நேத்தி டபுள் ஹெடர். ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் வர்ஸ் டெல்லி. பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. டெல்லி பேட் பண்ணும்போது இனிஷியலா எல்லாரும் 20-30 அடிச்சு அவங்க ஸ்டார்ட் கன்வெர்ட்டே பண்ணல. ஸ்பின்னர்ஸ் நல்ல டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து ஆல்மோஸ்ட் 19 வரும்போது 154 தான் இருந்தது ஸ்கோர். அபிஷேக் போரால்னு ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒரு ஹர்ஷபில் ஒரு 24 ரன்ஸ் அடிச்சு 174 டெல்லியோட ஸ்கோர் எடுத்து போயிட்டாரு. பஞ்சாப் பேட்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி ஷிகர் தவானும் பிரட்சுமனும் ஒரு 20-30 அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டனும் சாம் கரனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கேம் எடுத்துன்னு போய் 19th ஓவர்ல வந்து லியாம் லிவிங்ஸ்டன் கேம் முடிச்சாரு. இந்த மேட்ச்ல எங்களுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து சாம் கரன் அண்ட் டெல்லியில இருந்து அபிஷேக் போரல். நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கேகேஆர் எஸ்ஆர்எச் ஈடன் கார்டன்ஸ்ல நடந்தது. இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இனிஷியலா பவர் பிளேல 2 விக்கெட் இருந்தது. என்னதான் விக்கெட் இருந்தாலும் ஒரு செட் ஷாட் அடிச்சுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டாரு. கடைசியில ரிசல்ட் ஒரு மான்ஸ்டரஸ் இன்னிங் ஆடி ஒரு 60 ஆட் அடிச்சு 25 பால்ஸ்ல கேகேஆர் ஸ்கோர் ஒரு 208 வரைக்கும் எடுத்து போனாரு. அப்புறம் எஸ்ஆர்எச் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா அவங்க எல்லாம் 20-30 அடிச்சு எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 9 ஓவர்ஸ்ல 100 ரன்ஸ் ரிக்வயர்ட் இருந்தது. அப்ப ஹென்ரிக் கிளாசன் வந்து ஒரு சூப்பரா ஒரு ஆடி லாஸ்ட் ஒரு 5 ரன்ஸ் டு வின் இருக்கும் போது ஹர்ஷித் ராணா சூப்பரா பவுல் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி கேகேஆர் ஜெயிக்க வச்சாரு. இந்த மேட்ச்ல எங்களுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ட்ரே ரிசல் அவரோட மான்ஸ்டரஸ் இன்னிங்ஸ் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் அவரோட சோலோ நாக்காக